பாருங்க அப்போ இன்றைக்கி நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ டெரிவ் பண்ணாங்க அப்படின்னா 1837 ஃப்ரெஞ்சு மேத்தமெட்டிஷியன், அவர் பேர் சைமன் பாய்சான். அதனால் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பேர் வச்சுருக்காங்க. இங்கே வந்து என்னங்கிறது லார்ஜ் வேல்யூ இருக்கணும். என்னங்கிறது இருக்குன்னா லார்ஜ் வேல்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா 400 பேஜஸ் அல்லது ஒரு 1 இயரில் 1000 ஆக்சிடென்ட்ஸ், இந்த மாதிரி என்னோட வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கணும். சரியா? The evaluation of the binomial probabilities can involve in computations in such case. அதில் என்னவெல்லாம் நம்ம பார்க்க போகிறோன்னா பாருங்கள். அப்போ the number of bacteria in 1 cubic centimeter, ஆக்சுவலாக இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட இந்த எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டண்ட்டு. நம்பர் ஆஃப் பாக்டீரியா இன் 1 cubic centimeter, 1 cubic centimeterல எவ்வளோ லட்சங்கள் இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி லேம்டாவோட வேல்யூ இருக்கும், அதாவது என்னோட வேல்யூ இருக்கும். அது நம்பர் ஆஃப் பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் பெர் பேஜ் இன் ஏ டெக்ஸ்ட் புக், டெக்ஸ்ட் புக்கில் எவ்வளோ பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அடுத்து வந்து the number of alpha particles emitted by a ratio active substance in a fraction of seconds. The number of road accidents occurring at a particular interval of time. The number of lightings per second. அதாவது இதெல்லாம் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்ல முடியாத ஒன்று, வேல்யூனா லார்ஜஸ்ட் வேல்யூவாக இருக்கக்கூடியது ஒன்று. சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் எதுக்காக வந்துட்டு இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்ளை பண்ணுவோம்னா, பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் என்னோட வேல்யூ லோயஸ்ட் வேல்யூவாக இருக்கும். சரியா? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்துட்டு இன்ஃபனைட், நிறையா வேல்யூ இருக்கும். ஒரு 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம், 3000 இருக்கலாம், இன்ஃபனைட் வரைக்கும் கூட இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். சரியா? அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பாருங்கள். Poisson distribution is a limiting case of a binomial distribution under the following condition. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து நமக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட லிமிட்டிங் கேஸ், அதான் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. என்னங்கிறது the number of trials indefinitely large, n tends to infinite, நிறைய வேல்யூஸ் இருக்கும். அடுத்தது பிங்கிறது கான்ஸ்டன்ட், த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ன்னு எடுத்துக்குவோம். இன் ஈச் ட்ரையல் இஸ் வெரி ஸ்மால். எடுத்துக்கூடிய வேல்யூ வந்து பியோட வேல்யூ என்னோட வேல்யூ கம்பேர் பண்ணும்போது பியோட வேல்யூ வெரி 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 ஸ்மால், சின்ன வேல்யூ இருக்கும். 0.001, 0.1 அல்லது 0.9, இந்த மாதிரி வெரி ஸ்மால் நம்பர்ஸாக இருக்கும். அதான் பி டென்ஸ் டு 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்பி ஈக்குவல் டு லேம்டா. லேம்டாங்கிறது தான் இங்கே மீன். மீனுக்கு என்ன ஃபார்முலா? என்பி. அப்போது அது வந்து என்பிங்கிறது லேம்டான்னு சொல்லுவாங்க. பி வேணா லேம்டா பை என்னன்னு சொல்லலாம். கியூ வேணா 1 மைனஸ் லேம்டா பை என். கியூ என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் லேம்டா பை என். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பிக்கு லேம்டா பை என் எடுத்துட்டோம்னா கியூ கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மைனஸ் பி தான். ஆனால் பி தான் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? லேம்டா பை என் போட்டிருக்கான். வேர் லேம்டா இஸ் ஏ பாசிட்டிவ் ரியல் நம்பர். லேம்டா இஸ் ஏ பாசிட்டிவ் ரியல் நம்பர். இதோட டெஃபினிஷன் பாருங்கள். இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். A random variable x is said to follow a Poisson distribution with parameter lambda if it assumes only non-negative values and its probability mass function is given by. பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் பராமீட்டர் வந்து 2 இருக்கும். ஒன்று n ஒன்று இருக்கும், இன்னொன்று p ஒன்று இருக்கும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் பராமீட்டர் 1 மட்டும்தான். எது மட்டும்தான்? லேம்டா மட்டும்தான். அதனால் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன ஃபார்முலானா பி ஆஃப் எக்ஸ் கமா லேம்டா, அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லேம்டா, லேம்டா பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இ பவர் மைனஸ் லேம்டா, லேம்டா பவர் எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 0, 1, 2, 3, எக்ஸட்ரா. லாஸ்ட்டில் என்னன்னு போட்டால் அது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். எக்ஸட்ரான்னு போட்டால் அது வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிடும். சரியா? இங்கே லேம்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 0. சரி, இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த ஒன்லி டிஸ்ட்ரிபியூஷன் இன் விச் த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆர் ஈக்குவல். மீனும் வேரியன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். மீனும் வேரியன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம இதில் இருக்கு இல்லையா,
பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் மீன் கிரேட்டர் தென் வேரியன்ஸ் அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் மீனும் வேரியன்ஸ் ரெண்டுமே எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சரியா அப்போ நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.15 பாருங்க அப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.15 இன் எ புக் எத்தனை பேஜஸ் இருக்குது 520 பேஜஸ் இருக்குது அப்போது 390 டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸ் அக்கியர் அப்போ இந்த 520 பேஜஸில் எவ்வளோ எரர் வந்திருக்கா 390 டைப்போகிராஃபிக்கல் எரர்ஸ் அக்கியர் அதாவது 520 பேஜஸில் 390 கிராஃபிக்கல் எரர் வந்திருக்கு அசியூம் த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் த நம்பர் ஆஃப் எரர்ஸ் பெர் பேஜ் find the probability that a random sample of 5 page contain no error அதாவது அதில் வந்து 5 பேஜஸ் எடுக்கிறோம் அந்த 5 பேஜஸ்லேயே வந்துட்டு எந்த ஒரு எரருமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க சரியா ரைட் அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பிஓட வேல்யூ என்னவாக இருக்கும் டோட்டல் பேஜஸ் எவ்வளோ 520 டைப்பிக்கல் எரர் எவ்வளோ 390 அப்போ 390/520 போட்டோம்னா நமக்கு அது என்ன ஆகிடும் லேம்டா கிடச்சிரும் அந்த லேம்டா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் சரியா சரி இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் அப்போ சரி ரைட் இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட இந்த ஃபார்முலாஸ் பார்த்துக்குவோம் P of x equal to x e power minus lambda lambda power x divided by x factorial இப்படி போடலாம் இல்லைனா ஃபேக்டோரியல் இப்படி போடலாம் ரெண்டுமே ஒன்று தான் சரியா எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா x equal to 0 1 2 3 எக்ஸெட்ரா இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்னவா இருக்கும் P of x equal to x equal to e சரி ncx p power x q power n minus x இங்க x ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 எக்ஸெட்ரா n இது இஸ் a finite இது இஸ் a indefinite இதுல n ஓட வேல்யூ n is very large p ஓட வேல்யூ very small எதுல பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ல இதுல பாத்தீங்கன்னா p and q நமக்கு தெரியும் nங்கிறது ஸ்மால் நம்பர் ஒரு 5 டைம்ஸ் ஒரு 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் அல்ல 3 டைம்ஸ் இந்த மாதிரி தான் n ஓட வேல்யூ இருக்கும் 2 days 4 டைம்ஸ் நம்ம டாஸ் பண்றோம் அல்லது 10 டைம்ஸ் நம்ம டாஸ் பண்றோம் இது இந்த மாதிரி வேல்யூ இருக்குது ஸ்மால் வேல்யூ இருக்குது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கிறது தான் நமக்கு என்னது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் 500 பேஜஸ்ல ஒரு 20 எரர்ஸ் வந்தால் இன்னும் ஃபைண்ட் பண்ணுறது அதில் வந்து ஒரு 1 இயருக்கு 1000 ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா என்ன இருக்குது அப்போ நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வெரி லார்ஜஸ்ட் வேல்யூ இருக்கும் சரியா ரைட் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனும் வேரியன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் மீனும் வேரியன்ஸ் ரெண்டுமே ஈக்குவல் இதே பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம படிச்சோம் இல்லையா அதில் பார்த்தோன்னா மீன் கிரேட்டர் தென் வேரியன்ஸ் மீன் கிரேட்டர் தென் வேரியன்ஸ் இது ஈக்குவல் இது கிரேட்டர் தான் புரிஞ்சுதா இப்போ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் கிரேட்டர் தென் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் ஈக்குவல் சரியா இப்போ நமக்கு வந்து இந்த லேம்டாங்கிறது என்ன லேம்டாங்கிறது தான் மீன் லேம்டா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா n into p லேம்டா எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் n into p என்னங்கிறது நம்பர் ஆஃப் வேல்யூஸ் pங்கிறது சக்ஸஸ் அது என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் லேம்டா வந்துடும் சரி இப்போ e பவர் மைனஸ் லேம்டா e பவர் மைனஸ் 0.1 e பவர் மைனஸ் 0.3 அல்லது e பவர் 1.3 இந்த மாதிரி வேல்யூ எல்லாம் வந்துட்டு கொஸ்டின்லேயே உங்களுக்கு சின்ன ப்ராக்கெட்டில் வேல்யூ கொடுத்துருவாங்க அந்த வேல்யூ கூட இதில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும் உங்களுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை கம்பேர் பண்ணும்போது பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ரைட் இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.15 நம்ம கொஸ்டினை ரீட் பண்ணுவோம் இல்லையா இப்போ ஆன்சர் பாருங்க அப்போ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.5 இன் எ புக் ஆஃப் 520 pages 390 typographical errors occur அப்போ லாம்டாவோட வேல்யூ எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.15 லாம்டாவோட வேல்யூ 390 எரர்ஸ் இருக்கு டோட்டல் ஆஃப் 520 பேஜஸ் இருக்கு
அப்போ இதோட வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணால் 0 0 கேன்சல் பண்ணலாம். இது ஆக்சுவலாக உங்களுக்கு நீங்கள் கால்குலேட்டரில் தான் போட போகிறீங்க. போட்டிங்கன்னா 0.75 வரும். சரியா? இப்போ நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்ன ஃபார்முலா? பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்தீங்கன்னா ஃபார் என்ன ஃபார்முலா? P of x equal to x e power minus lambda lambda power x divided by x factorial. இதான ஃபார்முலா. ரைட். இப்போ லாம்டாவுக்கு நீங்கள் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 0.75. லாம்டாவுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 0.7. அப்போ e power minus 0.75 0.75 ஹோல் பவர் x கொடுத்துருக்கா? எக்ஸோட லாம்டாவோட வேல்யூ 0.75, எக்ஸோட வேல்யூ எப்படி போட்டோம்? பை x factorial. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நோ எரர். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் a random sample of 5 pages will contain no error. 5 pages வந்துட்டு no error இருக்குது. The required probability என்ன சொல்லியிருக்காங்க? The required probability that a random sample of 5 pages random sample of எத்தனை பேஜஸ் சொல்லியிருக்காங்க? 5 pages no error, எந்த மிஸ்டேக் இல்லைனா. அப்போ P of x equal to 0. சரியா? இது வந்து 5 பேஜஸ்னால 5 இங்கே போட்டணும். இப்போ பாருங்க, e power minus 0.75 into 0.75 xக்கு பதிலாக 0 by xக்கு பதிலாக 0 factorial இதோட ஹோல் பவரில் 5. அப்போ இது என்ன வந்துடுங்க? e power minus 0.75 எனி நம்பர் பவர் 0னா 1, 0 ஃபேக்டோரியல்னாலும் 1, இதோட பவரில் 5. அப்போது இது என்ன 1 1 விட்டுருங்க. இங்கே என்ன வந்துடும்? e பவர் மைனஸ் 0.75 ஹோல் பவர் 5. 5 மல்ல பண்ணால் மைனஸ் 5 5 சார் 25, 2 5 7 சார் 35, 35 + 2 37. அப்போ 3.75 நமக்கு இதுதான் ஆன்சர். e பவர் மைனஸ் 3.75ங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்கும். சரியா? ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்துருவோமா? அடுத்த கொஸ்டின் எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.16. எக்ஸாம்பிள் கொஸ்டின் இது 7.16. பாருங்க. அப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.16. An insurance company has discovered that only about 0.1%, பர்சன்டேஜ்னாவே 5%னாவே 5/100. அப்போ 0.1%னா 0.1/100 of the population is involved in a certain type of accident each year. If its 10,000 policy holders have randomly selected from the population, what is the probability that not more than 5, அதாவது 5க்கு மேலே இருக்கக்கூடாது, not more than 5 of its clients are involved in such an accident next year? e பவர் மைனஸ் 10 ஓட வேல்யூ 0.00045, அதாவது 4 0 போட்டு 45 போடணும். இது கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. சரியா? லாஸ்ட் கொஸ்டினுக்கு வேல்யூ கொடுக்கல, அது நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. சரி, அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஓட வேல்யூ 0.1% சொல்லிட்டாங்க. என்னோட வேல்யூ 10,000 பாலிசி ஹோல்டர் சொல்லியிருக்காங்க. 5க்கு மேலே வராத அளவுக்கு, அப்போ 5 வரைக்கும் போடணும். 5 வரைக்கும் போடணும், 0லேருந்து 5 வரைக்கும் போடணும். அதோட வேல்யூ என்ன வரும்னு ஃபைன் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பார்த்துருவோமா? பாருங்க. அப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.16. இந்த பிஓட வேல்யூ என்ன சொல்லுங்க? 0.1%. அப்போ 0.1/100. இப்போ நம்ம இந்த டெசிமல் பிளேசஸ் கேன்சல் பண்ணோம்னா 10/10 போடலாம். அப்போ 1 என்ன ஆகிடும்? 1000 ஆகிடும். சரியா?
இப்போது என்னோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, n ஈக்குவல் டு 10,000. அப்போது நமக்கு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து லார்ஜஸ்ட் வேல்யூனா கண்டிப்பாக பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்ளை பண்ணணும். பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனில் வேணும்னா லேம்டா நமக்கு தெரியணும். லேம்டா நமக்கு தெரியணும்னா NP சப்ஸ்டிட் பண்ணணும். nக்கு 10,000, Pவோட வேல்யூ 1/1000. 1 2 3 1 2 3 ஈக்குவல் டு 10. அப்போ லேம்டாவோட வேல்யூ என்ன வந்துச்சு, 10 வந்தாச்சு. சரியா? இவங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க e⁻−10 கொடுத்துருப்பாங்க. e⁻−10க்கு 0.1234 இது வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரியா? நீங்கள் லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது கரெக்டாக தப்பாங்கிறது நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ தான் லேம்டாக்கு எப்பவுமே வரும். இந்த வேல்யூ தான் லேம்டாக்கு வரும். சப்போஸ் இங்கே லேம்டா வேல்யூ மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம கண்டுபிடிக்கிறது கரெக்டாக தப்பான்ட்டு. சரி, இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி that not more than 5. Probability that not more than 5 will involve in such an accidents in a year. Accident in a year. அப்போ ஆக்சிடென்ட் இன் a yearனா அந்த ஒரு வருஷத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், 5க்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போது P of x less than or equal to 5. 5 இருக்கலாம், இல்லைனா 5 விட கம்மியாக இருக்கலாம். அப்போ என்ன வேல்யூல இருக்கும், P of x equal to 0 plus P of x equal to 1 plus P of x equal to 2 plus P of x equal to 3 plus P of x equal to 4 plus P of x equal to 5. சரியா? இப்போ 0க்கு அந்த ஃபார்முலா நமக்கு என்ன ஃபார்முலா, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு P of x equal to x பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் e⁻−λ power x divided by x factorial. அப்போது நம்ம என்ன வரீங்க 0, e⁻−λவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 10. அப்போ e⁻−10 10⁻0/0 factorial plus e⁻−10 10⁻1/1 factorial, e⁻−10 10⁻2/2 factorial plus e⁻−10 10⁻3/3 factorial, e⁻−10 10⁻4/4 factorial, e⁻−10 10⁻5/5 factorial. அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா e⁻−10ங்கிறது காமனாக இருக்கா, அதை வெளியே எடுத்துருங்க. e⁻−10 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே 10⁻0னாலும் ஒன்று தான், 0 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான். அப்போ 1 மட்டும் போட்டால் போதும், இது வெளியே போயிடும். அப்போது 10 1 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான், 0 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான், 0 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான், 1 ஃபேக்டோரியல்னாலும் ஒன்று தான். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த e⁻10 ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வந்துடும், 10 ஸ்கொயர் பண்ணால் 100/2 ஃபேக்டோரியல் 1 × 2 ப்ளஸ் இது வந்து என்ன ஆகிடும் 1000/3 ஃபேக்டோரியல் 1 2 × 3 ப்ளஸ் இது வந்துட்டு 10,000/1 × 2 × 3 × 4 ப்ளஸ் இதோட வேல்யூ 10,000/1 × 2 × 3 × 4 × 5. சரியா? இப்போ நம்ம இந்த வேல்யூ எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலாம்னா இப்போ அப்போ e⁻−10 இந்த வேல்யூவில் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் கால்குலேட்டரில் தான் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் கால்குலேட்டர்லேயே போட்டுக்கலாம். இது டிவைட் பண்ண இது 2 ஆட் பண்ணால் 11 வருமா, இது ஆட் பண்ணால் 50 வருமா, இது இந்த மாதிரி டிவைட் பண்ணி வரிசை எல்லாமே சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ணிவிட்டு இதில் வரக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா, இதோட e⁻−10க்கு 0.12345
இன்ட்டு இந்த வேல்யூ சால்வ் பண்ணி ப்ளஸ் பண்ண வரக்கூடிய வேல்யூ இங்கே எழுதுங்க. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரணும்னா 0.06651 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். 0.06651 வருதான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்கு நமக்கு எவ்வளோதான் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? பாருங்க. அப்போ எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.17 1/5 percentage. 1% னா 1/100, 1/5 னா 1/5 divided by 100 ன்னு அர்த்தம். சரியா? 1/5% of the plates produced by a plate manufacturing factory turn out to be defective. The blades are supplied in a packet of 10. Use Poisson distribution to calculate the approximate number of packets containing no defective. No defective na x equal to 0, 1 defective x equal to 1 and 2 defectives x equal to 2 plates respectively. In a consignment of 1 lakh packets, total எவ்வளோ packets இருக்குது? 1 lakh packets. e power minus 0.02 னு போட்டுக்கணும். அந்த இடத்துல மிஸ்டேக் இருக்கு. 0.02 அதோட வேல்யூ 0.9802. என்ன வேல்யூ? 9802. சரி, இப்போ என்ன பண்ணலான்னு பாருங்க. அப்போ வரக்கூடிய ஆன்சரை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டோட்டலாக நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 lakh பேக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய ஆன்சரை 1 lakhஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். வரக்கூடிய ஆன்சர் என்ன பண்ணிக்கணும்? 1 lakhஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ என்னோட வேல்யூ என்னது? 10. பிஓட வேல்யூ என்னது? 1/5%. அப்போது 1/5% இன்ட்டு 10 போட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும்? லேம்டா கிடச்சிடும். லேம்டா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்? அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு 1 lakhஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரியா? ரைட், பாருங்க. அப்போ P equal to 1/5%. அப்போ 1/5 divided by 100. அப்போ 1/500. 1/500க்கு என்ன ஆன்சர் வரும்? 0. நீங்கள் கால்குலேட்டரில் தான் டிவைட் பண்ண போகிறீங்க. 0. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸாம்பிள் கொஸ்டின் 7.17 1/5%. அப்போ P equal to 1/5%. அப்போ P equal to 1/5/100 எழுதலாமா? அப்போ P equal to 1/500 வரும். இதை டிவைட் பண்ணால் 0.00 என்ன வரும்? டிவைட் பண்ணிங்கன்னா 0.002 வந்துடும். ஆக்சுவலாக நீங்கள் கால்குலேட்டர்லாம் போட போகிறீங்க, அதெல்லாம் ஈஸியாக கிடச்சிடும். சரி, எண்ணுக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸில் ஒரு பாக்கெட்ஸ் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 10. அப்போ லேம்டா கண்டுபிடிக்கணும்னா NP. அப்போ எண்ணுக்கு 10 × 0.002 வரும். அப்போ இதோட வேல்யூ 0.02 ஆகிடுமா? என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா e பவர் மைனஸ் 0.02க்கு 0.9802ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. சரியா? ரைட். இப்போ நம்ம இதோட லேம்டாவோட வேல்யூ எழுதிட்டோம். இதுக்கு என்ன ஃபார்முலா? P of x equal to x e பவர் மைனஸ் லேம்டா பவர் x divided by x factorial. ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? the number of packets containing no defective. Containing no defective. No defective என்ன சார்? P of x equal to 0. P of x equal to 0. அப்போ equal to n. என்னங்கிற என்ன தெரியும் இல்லையா? நமக்கு நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 1 lakh இருக்குது. சரியா? அப்போ நமக்கு இன்ட்டு P of x equal to 0. டோட்டல் வேல்யூஸ் இருக்கிறனால கேபிட்டல் N. இந்த ஸ்மால் n வேறு, இந்த கேபிட்டல் N வேறு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா கேபிட்டல் Nக்கு என்ன இருக்குது? 1 lakh.
p of x equal to 0 அப்போ e பவர் மைனஸ் லாம்டாவோட வேல்யூ 0.02 0.02 பவர் எக்ஸுக்கு பதிலாக 0 பை கீழே எக்ஸுக்கு பதிலாக 0 ஃபேக்டோரியல். அப்போது இங்கே என்ன வந்துடும் 1 lakh e பவர் மைனஸ்க்கு என்ன வேல்யூ இருக்குது 0.9802 இதோட வேல்யூ 1 இதோட வேல்யூ 1 இந்த ரெண்டையும் பண்ண வந்துடும் 98020 வந்துடும். ஃபஸ்ட்டு ஒன் போட்டாச்சா. செகண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா இதுலேயே தான் ஒன் டிஃபெக்ட்னு எழுதும். த நம்பர் ஆஃப் பாக்கெட்ஸ் containing one defective. அப்போ கேபிட்டல் n இன்ட்டு p of x equal to 1 வருமா. கேபிட்டல் n ஓட வேல்யூ என்னது கேபிட்டல் n ஓட வேல்யூ 1 lakh இன்ட்டு p of x equal to 1. அப்போ பாருங்க அப்போ 1 lakh இன்ட்டு e பவர் மைனஸ் 0.02 ஹோல் பவர் 1 பை 1 ஃபேக்டரியல். அப்போது 1 lakh 0.9802 இன்ட்டு 0.02 இந்த 3 வேல்யூவும் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னா 1960 வரும். 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும் 1960 வருதான்னு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா ரைட். அடுத்தது தேர்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா the number of packets containing two defective na n into p of x equal to 2 n equal to p of x equal to 2. இப்போ n ஓட வேல்யூ என்னது 1 lakh n ஓட வேல்யூ என்னது 1 lakh. அப்போது நமக்கு எங்கெல்லாம் லாம்டா இருக்கோ அதுக்கெல்லாம் 0.02 கொடுக்கணும். எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுக்கணும். பாருங்க அப்போது nக்கு 1 lakh x equal to e power minus 0.02 whole power xக்கு பதிலாக 2 by 2 factorial. அப்போது 1 lakh e power minus 0.02 இது 0.02 whole square by 2 எழுதலாமா. இதை கேன்சல் பண்ணால் 50,000. அப்போது 50,000 இன்ட்டு e power minus 0.02 இங்கே 0.02 whole square. இப்போ இந்த 3 வேல்யூஸை நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா இதோட வேல்யூ 20 வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இதோட வேல்யூ என்ன இருக்கும் 20 வருதான்னு ஒரு டைமை செக் பண்ணி பாருங்கள். சரியா ஏன்னா 20 தான் வரணும். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா கால்குலேட்டர்லாம் போட போகிறீங்க அதனால் ஈஸியாக ஆன்சர் வந்துடும். சரியா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் எக்ஸாம். ஆகஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வந்துட்டு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மந்த்லி டெஸ்ட்டு ஆரம்பிச்சோன்னா கொஞ்சம் நல்லா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ஹோட்டலி எக்ஸாமுக்காக இந்த டைம் 2.5 சாப்டர்ஸ் டெஸ்ட்டுக்கு இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். 2.56லேருந்து 2.11 வரைக்கும் இருக்குது. 3rd சாப்டர் ஃபுல்லாக இருக்குது. 5th சாப்டர் ஃபுல்லாக இருக்குது. 2.5 சாப்டர்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு இந்த மந்த்லி டெஸ்ட் நல்லா எழுதுனீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோட்டலி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு வால்யூம் ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு வால்யூமில் பார்த்தீங்கன்னா இன்னும் 4th சாப்டர் மட்டும் படிக்காமல் இருக்கீங்க. அதாவது இந்த டெஸ்ட்டு போக அந்த 4th சாப்டர் அதில் நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு படிச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்துட்டு இந்த வருஷம் இப்போ ஆன்லைன்லேயே தான் போகுது. சரியா அதனால் வந்துட்டு 12th எக்ஸாம் கம்பல்சரி அவன் கேன்சல் பண்ண மாட்டான். எக்ஸாம் இருக்குது. அதுக்காக வந்துட்டு நமக்கு இந்த வருஷம் கொரோனா இருக்குது அதனால் வந்து எங்களுக்கெல்லாம் லீவ் விட்டுட்டாங்கன்னு சொன்னாலும் நமக்கு எடுபடாது. சரி அவன் எக்ஸாம் கரெக்டாக டைமில் வச்சுருவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிக்கல அப்படின்னா நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. சரியா கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்துட்டு வீடியோ நல்லா பாருங்கள். வீடியோவை பார்த்துட்டு சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. சரியா கடமைக்காக தயவு செஞ்சு யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம படிக்கிறது நீங்கள் 12th பப்ளிக் எக்ஸாமுக்காக தான். அதில் எந்தளவுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறீங்கிறத பார்க்கணும். ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும்.
ஏனோ தானே இருந்தீங்கன்னா ஒன்றுமே